அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே உற்சாகமா எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே உற்சாகமாய் வாய்களை திறந்து சத்தம் ஆராதனை உமக்கே முழு பலத்தோட சத்தமா பாடுங்க அனுதினம் அதுல அவர் பிரியமா இருக்கிறார் உமக்கே ஆமென் மியூசிக் மேல சத்தம் ஆராதனை உமக்கே இதுல பிரியமா இருக்கிறார் இதுல அனுதினமும் thank you உமக்கே ஆராதனை உமக்கே yes lord அனுதினமும் ஆராதனை உமக்கே we worship you lord ஆராதனை உமக்கே அப்பா அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே நல்ல உற்சாகமான ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஹalleluya ஆராதனை ஆண்டவரே அனுதினமும் உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கே ஆராதனை ஆண்டவரே அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு ஆராதனை எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஆராதனை எங்களுக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்துவுக்கு ஆராதனை எங்களுக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த எங்கள் தகப்பனுக்கு ஆராதனை ஆண்டவரே அப்பா எங்களுக்கான வாசல்களை திறந்த எங்க தெய்வத்திற்கு ஆராதனை எங்களுக்காக ஜீவனே கொடுத்த உயிரையே ஈந்த இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை ஹalleluya நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையின் ஆராதனை ஹalleluya hallelujah hallelujah let the presence fill this place oh lord jesus let your presence fill this place lord இயேசுவின் நாமத்தினால உங்க வல்லமை பாயட்டும் உங்க வல்லமை நதியாய் பாயட்டும் உங்க ஜீவ நதி புரண்டோடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உங்க ஜீவ நதி புரண்டோடுகிற இடமெல்லாம் செழிப்பு உங்க ஜீவ நதி புரண்டோடுகிற இடமெல்லாம் மகிமை நன்றி அப்பா ஆராதனை உமக்கே மகிமை உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே அப்பா எங்களை முற்றிலுமா எங்களை அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறோம் இதுவே உண்மையான ஆராதனை இதுவே புத்தியுள்ள ஆராதனை எங்களை முழுவதும் ஜீவ பலியாய் பலிபீடத்துல ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை அப்பா இந்த ஆராதனையில நீங்க பிரியப்படுறீங்கப்பா இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்படுறீங்கப்பா இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாய் பிரியமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் ஆராதிக்க பாத்திர துதிக்க பாத்திர மகிமைக்கு பாத்திர கன மகிமை மேன்மை ஒருவருக்கே 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 செலுத்துகிறோம்
மேல நீங்க அன்பு வச்சதுனால, நீங்க கொடுத்தது பெரிய காரியம் ஆண்டவரே. நீங்க சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, சமூகத்துல தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழுக்க முழுக்க ஆளுகை செய்யுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ரேமாவாய் வெளிப்படட்டும். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. வேத வசனம் சத்தியமாய், வேத வசனம் இருபுலம் கருக்குள்ள பட்டயமாய் ஒவ்வொருடைய இருதயங்களை திறப்பதாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise Jesus. God bless you all. உட்காரலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்குது. இந்த பிரசன்னம் இருந்தால் தான் வார்த்தை உள்ள போகும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் மேகமாய், ஹல்லேலூயா. ஆனால் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த மகிமை வரலையேன்னு கேட்டேன். ஆனால் மகிமையின் மேகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆமென் சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்போ வருகிற எல்லா ஊழியக்காரர்கள் வாயிலையும் கர்த்தர் அதை சொல்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன் இந்த இம்பேக்ட் அவங்களுக்கு 2-3 நாள் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சும்மா சொல்லலை, நிறைய ஊழியர்கள் சொன்னதை தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, சபைக்கு வந்துட்டு போனேன்னா அடுத்த நாள் சர்வீஸ், எங்கள் சர்வீஸ் பயங்கரமாக மகிமையா. ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருன்னா எவ்வளோ உண்மை பார்த்துக்கோங்க அது. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப பாக்கியம்ப்பா, உங்களுக்கு ரொம்ப லக்கிப்பா, நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப லக்கி நீங்கள். ஆமென். வசனத்துக்கு வசனம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். ஒவ்வொன்றும் ரேமாவாக கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஊழியர்களை கொடுத்துருக்கிறாரு. அவர் நாமத்துக்கே மகிமை. சரி, இன்னைக்கு குட் ஃப்ரைடே. எல்லா இடத்துலையும் மேக்சிமம் என்ன பிரசங்கம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? 7 வார்த்தை, 7 பிரசங்கம் இருக்கும் தெரியுமா? 7 பேர் பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. 7 வார்த்தையும் ஒருத்தர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எடுத்தாலும் இன்றைக்கி 3 மணி 4 மணிக்கு தான் எல்லாம் முடியும் மற்ற சபையில். ஹல்லேலூயா. சில பேர் புதுசாக வந்துருக்கீங்க, தெரியாமட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம சபையில் ஒரே பிரசங்கம் தான். ஆமென் சொல்லலாமா? அந்த ஒரே பிரசங்கத்தில் மாற்றம் வந்தாலே போதும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 7 பிரசங்கம் கேட்டு மாற்றாமல் இருக்கிறத விட ஒரு பிரசங்கத்தில் மாறுறது ரொம்ப நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருஷம் அரைச்ச மாவையை நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆவியானவர் ரொம்ப 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 ஃப்ரெஷ். ஹல்லேலூயா. இஸ் a brand new Holy Spirit. ஆமென். அப்படி புதுசா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல ஊத்திக்கிட்டே இருப்பார் அந்த அபிஷேகத்தை. Are you ready to get it? ஆமென். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா போதும், நீங்க அப்படியே ஊத்திக்கிட்டே இருப்பார், நிரம்ப வச்சிருவார். நம்ம ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தாகமா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? இந்த வெயிலுக்கு நல்ல தாகமாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் பாட்டில் மடக்க என்ன செஞ்சிருவீங்க? குடிச்சிருவீங்க. தாகமே இல்லைன்னா ஒரு வாய் குடிச்சிட்டு வச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ ஆவியானவர் மேலே உங்களுக்குள்ள தாகம் இருந்துச்சுன்னா எவ்வளோ குடித்தாலும் அது என்ன செய்யாது, பத்தாது ஆண்டவரே. ஒரு மடக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க ஒரு வாட்டர் கேனு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி என்ன எடுக்குது? தாகம் எடுக்குது. ஆமென். அப்படிதான் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ எவ்வளோ தூரம் தாகமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் சில சபைகளில் சிலுவையை பற்றி பேசுவாங்க. நானே நிறைய பேசியிருக்கேன் சிலுவையை பற்றி. இயேசுவின் ரத்தத்தை பற்றி பேசுவாங்க. நானுமே ரத்தத்தை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் சில புதிதாக இருக்கிறவங்களுக்கு அது புதுசு தான். கர்த்தர் சித்தமானா அப்புறமா ஆண்டவர் எப்போ பேச சொல்கிறாரோ பேசுகிறேன். இந்த முறை நான் மனசில் நினச்சேன், இனி ஆண்டவரே சிலுவை பற்றி பேசணுமா ரத்தத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், 2த்தையும் பற்றி பேச வேணாம், நான் உனக்கு புதுசாக ஒன்று டாபிக் கொடுக்குறத பேசுன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற டாபிக் என்னென்னா திரை சீலை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் சொன்ன வார்த்தை திரை சீலை. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51வது வசனம். மத்தேயு 27 50 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இந்த நாள் நம்ம ஆண்டவர் ஆவியை விட்ட நாளாய் நினைச்சு அதை நினைவு கூறுகிற நாள். ஹல்லேலூயா. இயேசு உயிரை விட்ட இந்த வெள்ளிக்கிழமையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புனித வெள்ளி, பெரிய வெள்ளின்னு சொல்லி அதை நம்ம அனுசரிக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த நாள் தானா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு கால்குலேஷனில் இந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, அடுத்த வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் ஸ்டார்டிங் சொல்லுது கல்லறைகள் திறந்தது. போதும். ஆமேன்னு சொல்லலாமா? அது அப்படியே வரணும். அது அடுத்த வசனமாக போட்டுட்டாங்க. 3 ஒன்றா வரணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு இது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து மரித்த உடனே நடந்த சம்பவங்க இது. ஆமேன். ஏசு கிறிஸ்து உயிரை விடுறாரு. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இங்க கொல்கத்தா மலையில உயிரை விடுறாரு. ஆனா தேவாலயத்தில் இருக்கிற திரைசீல மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் தேவாலயத்தில் மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டு ஒரு திரைசீலையை செய்யின்னு சொல்லி யாத்ராகம் புஸ்தகத்தில் திரைசீலையை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? அது நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த திரைசீலை நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா நல்லா பாருங்கள். திரைசீலை கேமரா இப்படி மூவ் பண்ண முடியுமா? இந்த பக்கம் நல்லா பாருங்கள். திரைசீலை. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக அந்த காலத்தில் திரைசீலை இங்கே தான் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில தான் என்ன இருக்கணும்? திரைசீலை. என்ன இருந்திருக்கணும்? மேலேருந்து இங்கே மறைஞ்சிருக்கணும். இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தையும் ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அதை மறைக்கிறதுக்காக தான் திரைசீலை. ஹல்லேலூயா. ரொம்ப பெருசு இது. என்ன 2 ஃப்ளோர் தான் இது. அதை திரைசீலை அதை விட பெருசு. சாலமோன் கட்டின தேவாலயம். ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் திருப்பி புதுப்பிச்சாங்க தேவாலயத்தை. அதுவும் பெரிய திரைசீலை. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நமக்கு திரைசீலை எங்கே இருக்குது. ஆமேன்னு சொல்லமா? இந்த பக்கம். ஆமேன். மேலேருந்து பாருங்கள். இது மேலே ஹைட்டு ஏறுறதே பெரிய கஷ்டம். இது ஒட்டடை அடிக்கிறதுனால பெரிய கஷ்டம். பிள்ளைங்க பாரு 10 சேரை மேலே போட்டு கஷ்டப்பட்டு அடித்தாங்க. ஹல்லேலூயா. அப்போது மேலே இருந்து கிழிஞ்சுதான். அப்போ அந்த காலத்தில் மேலே ஏறி யாருமே திரைச்சீலை எடுக்க முடியாத ஒரு பெரிய திரைச்சீலை. ஆனால் மேல் தொடங்கி கிழிச்சது யாராக இருக்கும்? என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எங்க கீழே இருந்து கிழிச்சா எவனாவது கிழிச்சு விட்டு போய் சொல்லிட்டான், திரைச்சீலை கிழிச்சு விட்டானுங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு கர்த்தர் பாருங்க, இவங்க ஞானத்தை விட ஆண்டவர் ஞானம் பெருசு, இவன்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி மேலேருந்து கிழிச்சு விட்டாரு பாருங்க. ஒரு பெரிய ஒரு பிளவு, ஒரு மாற்றத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துல நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 15:38 இதே வசனம் தான் இருக்கு. இதே வசனம் தான் இருக்கு. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. அது கிழியும் போது 3 காரியம் நடந்திருக்கு. பூமி அதிர்ந்தது, இயற்கையில மாற்றம். சத்தமா சொல்லுங்க. பூமி அதிர்ந்தது, இயற்கையில மாற்றம். அப்புறம் கண்மலை பிளந்தது. கிறிஸ்துவாகிய கண்மலை அவருக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாகிறதுக்கு தான் கண்மலை பிளந்தது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்தது கல்லறைகள் திறந்தது. அப்படின்னா என்ன? இனி மரணத்தை பூட்டி வைக்க முடியாது. மரணத்தை ஜெயிக்கிறவர் மரித்து போனார், அவர் உயிரோடு எழும்ப போகிறார் என்பதற்கு அடையாளமாய் கல்லறை திறந்தது.
ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இயற்கையில் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம், மரணத்திலிருந்து ஒரு மாற்றம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு 2ஆம் மரணம் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்தில் பிறந்தவனுக்கு மரணம் உண்டு, ஆனால் 2ஆம் மரணத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை தப்பிச்சிருக்கார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஜீசஸ் டைட் ஃபார் அஸ். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நமக்கு மரணமே இல்லாமல், 2ஆம் மரணம் இல்லாமல் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் அடையாளமாய் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம், பெரிய பிளான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் பிறந்ததே சிலுவை மரணத்தை எடுத்துக்கொள்ளணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாய் இந்த உலகத்துக்கு பிறந்ததுக்கு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்பியிருப்பாருன்னா, உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான், ஒரு பர்பஸோடு தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் என்பது அதை விட உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு என்ன பர்பஸ்ன்னு தெரியல ஆண்டவரே, என்ன பிளான்னு தெரியல, என்னதுக்காக என்னை அழைச்சிங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார் நோக்கம் என்றதை மட்டும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் மகக்கிட்ட சொன்னேன், டாஃப்னி கிட்ட. அவள் சொன்னான், நான் தான் ஃப்யூச்சர் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், 20 வயசில் நீ சொல்லிட்ட தைரியமாக நீ தான் ஃப்யூச்சர் பாஸ்டர்னு. ஆனால் 43 வயசில் தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ ஒரு போதகர்னு சொல்லிட்டு, ஒரு பாஸ்டர்னு சொல்லிட்டு. எனக்கு அத்தனை வருஷம் கழிச்சு தான் எனக்கே அழைப்பு என்ன செஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் எப்போ அழைப்பு கொடுத்தாருன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வயசில் கொடுத்தாரு. 16 வயசில் கொடுத்தது எனக்கு எப்போ தெரிஞ்சுதுன்னா 43 வயசில் தான் தெரிஞ்சுது. ஹல்லேலூயா. இட்ஸ் எ லாங் ப்ராசஸாக அவங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் நம்புகிறேன் ஆழமான ப்ராசஸாக ஆண்டவர் நடத்தியிருக்கார் என்பது ரொம்ப 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 உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குற சீசன், இன்னைக்கு சொல்லுகிற காரியங்கள், இன்னைக்கு வருகிற வெளிப்பாடுகள், இன்னைக்கு வருகிற தரிசனங்கள், இன்னைக்கு தேவ ஊழியர்கள் மூலமாய் வருகிற நிறைய தீர்க்க தரிசனங்கள் அத்தனை ஆண்டுகள் கர்த்தர் என்னை நடத்தி சென்றது. ஹல்லேலூயா. நத்திங் இஸ் வேஸ்ட் இன் காட் சைட். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே வீண் கிடையாதுங்க, வேஸ்ட் கிடையாது. இவ்வளோ வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கார், ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார், ஒரு பிளான் வச்சுருக்கிறார். ஆமென். இப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழிஞ்சு, எப்படி கிழிஞ்சுதான்? 2ஆக கிழிஞ்சுது, சரிசமமாக, சரி பாதியாக. மனுஷன் கிழிச்சிருந்தா கூட என்ன செஞ்சுருக்க முடியாது, சரி பாதியாக கிழிச்சிருக்க முடியாது. அவர் கரெக்டாக மேலேருந்து கீழே. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன் அப்படி கிழிச்சார்னா, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இனி மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே கிருபாதார பலியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானதுனால இனி நீ தேவாலயத்துக்கு ஆட்டுக்குட்டிய மாட்டையும் நீ கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, பலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நோ சாக்ரிஃபைஸ், ஒன்லி ஒன் சாக்ரிஃபைஸ் which has made already, that is Jesus Christ ன்னு சொல்லி அந்த திரைச்சீலையை 2ஆய் கிழிச்சிட்டார் பிதா. ஹல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்ததற்கு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தம். ஆமென். 3 காரியம் அதில் பார்க்க முடியும். 3 purposes. ஆமென். 3 காரணங்கள் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. ஆனால் உங்களுக்கு தான் ஈஸியாக நான் இதெல்லாம் காமிக்க முடியுது. நமக்கு ஆண்டவர் 2 திரைச்சீலை சைடில் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? பாருங்கள், 2ஆக கிழிச்சு சைடில் போயிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இங்கே இருக்க வேண்டிய திரைச்சியில் 2ஆக கிழிச்சு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு சமீபத்தை, ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை கொடுத்து அவரோடு கூட நெருங்குறதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்து கிழிச்சு போட்டிருக்காரு. நான் சொல்லட்டுமா, இதை கிழிச்சு இப்படி 2 சைடு தொங்குறதுனால தான் நாங்களாம் இங்கே நிற்கிறோம். இல்லைனா இங்கே நிற்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, தகுதி இல்லை. கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது ஆண்டவருடைய பிள்ளைகளை நிற்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்ததுனால. ஆமென் சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம் ஒரு வசனம். யாத்திராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 30-33. யாத்திராகமம் 26 30-33.
இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மோசேக்கு கர்த்தர் சொல்றார், மலையில உனக்கு என்ன நான் மாடல் சர்ச் காட்டுறேனோ அதே மாதிரியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. வாசஸ்தலத்தை நிறுத்துவாய். வாசஸ்தலம்னா அது ஆசரிப்பு கூடாரம், சபை, சர்ச்சு கட்டி நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. இளநீல நூலும் ரதாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றில் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சித்தீம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளில் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சிலை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியின் அருகே திரைக்குள்ளாக வைக்கப்பட கடவாய். 33 போடுங்க. அந்த திரைச்சிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். போதும், ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ஆமென் சொல்லலாமா? இதை கொடுத்தது பிதாவாகிய தேவன். கர்த்தர் ஒரு காலத்துல மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான் வர முடியும். பிரகாரத்துல எல்லாரும் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு லேவியர்கள் ஆசாரிகள் மட்டும்தான் வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவங்க வாழ்க்கையிலே 1 முறை 2 முறை ஆசாரியனுக்கு சான்ஸ் கிடைக்கும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இப்படி சட்டத்திட்டத்தை கர்த்தரே வகுத்தார். ஏங்க ஆண்டவர் அப்படி செய்தாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆமென். மனுஷன் பாவத்துல நிறைஞ்சு இருந்ததுனால பாவத்தையே பாராத சுத்த கண்ணரால மனுஷன் கூட என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அதனால்தான் மோசையோட பேசும்போது மோசே மட்டும்தான் போவார், கொடுமுடிக்கு போவார், மேலே ஏறி போவார். வேற யாரும் அந்த மலை கிட்ட வரக்கூடாது, மலையை தொட்டுறக்கூடாது. தொட்டா என்ன ஆயிடும்? செத்தே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் காட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட மகிமை ஆண்டவர் பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு இடி முழக்க மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் பேசுறது மின்னல் மாதிரி பயங்கர சத்தம், அவங்களால தாங்க முடியல. எல்லாம் சாஷ்டாங்க மோசைக்கு முன்னாடி விழுந்து, மோசே நீர் மாத்திரம் பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம், கர்த்தர் எங்ககிட்ட பேச வேண்டாம். ஹல்லேலூயா. இதுதான் ரிலேஷன்ஷிப் யாருக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்தது. அதனால கர்த்தர் சொன்னார், பெரிய திரைச்சீலை உண்டு பண்ணி பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மூடு. ஆமென் சொல்லலாம். பல வருஷங்களாய், பல ஆண்டுகளாய் மோசைக்கு கற்பித்ததுலேருந்து, மோசை காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அந்த திரைச்சீலை மூடியே இருந்தது. ஹல்லேலூயா. நம்மளாம் ரொம்ப 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 பாக்கியவான்கள். மூடப்பட்ட திரைச்சீலையை பார்த்துட்டு போகல, அதில் திறந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு ஆண்டவருடைய மகிமைக்குள்ள மகிமை அடைகிறதற்கான கிருபையை ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். முதல்ல அது தெரியணும் உங்களுக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஸ்பெஷலுப்பான்னு சொல்லுங்கள். 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 நீங்கள் நான் ரொம்ப ஸ்பெஷலுப்பான்னு சொன்னீங்களா? ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்க, இந்த திரைச்சீலை கிழிந்தது என்ன செய்துனா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இணைத்தது. ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. திரைச்சீலை கிழிந்தது, பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலமோ இணைந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. இந்த திரைச்சீலை கிழிந்ததற்கான ஒரு காரணம் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இணைக்கிறதற்காக. இன்ன வரைக்கும் நீங்கள் டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா கருவறைன்னு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. வெறும் பூசாரிகள் தான் போகணும். வேதத்தில் ஆசாரிகள் தான் போகணும், இப்போது பூசாரிகள் தான் போகணும். எல்லா மக்களும் போக முடியாது. பொதுமக்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் கூட முன்னாடிலாம் போக முடியாது. சில பேர்லாம் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி எல்லோரும் இப்போ நிற்கிறாங்க. அந்த காலத்தில் சில குரூப் பீப்புள் மட்டும்தான் நிற்க முடியும், மற்றவங்க எல்லாம் வெளியில் தான் நிற்கணும், பக்கத்துலேயே வர முடியாது. இப்படி தான் இருந்தது.
ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததுனால இன்னைக்கு நாம் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க, ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட இடைபட பேச ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துருக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம், பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம்ன்ற பிரிவினை இல்லாமல் அந்த பிரிவினை சுவரை நீக்கிறதற்காகவே இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த பெரிய திரை, அந்த பெரிய ஸ்க்ரீன், நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நெருங்க விடாதபடி ஒரு திரையை பிசாசு போட்டிருப்பான். அது பாவம் என்னும் திரையாக இருக்கலாம், அது சாபம் என்னும் திரையாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடி இருக்கிற திரை என்னைக்கு கிழிஞ்சுதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போதே கிழிஞ்சிருச்சு. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு கிழியும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இயேசு எனக்காக மரிச்சார்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு எனக்காக மரிச்சாரு, நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா திரைச்சீலை கிழியும். இனி உங்களுக்கு மறைவாக இருக்கிற திரைச்சீலை ஆவிக்குரிய ரீதியில் கிழியுது. ஆமேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமேன் சொல்லலாமா? அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை எப்படி மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சுதோ, இன்னைக்கும் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் போடப்பட்ட திரைச்சீலை கிழியுது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வது காரியம், ஏன் அந்த திரைச்சீலை கிழிந்தது அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13 வாசிப்போமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. 2வது காரணம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்ததற்கான 2வது காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தையும் கிழிச்சிட்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம், மோசே மூலமாய் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் பல சட்டத்திட்டம் இருக்கு. இந்த மனைவி வேணான்னா அவன் என்ன ஒரு அந்த காலத்துக்கு அதெல்லாம் மோசே எதுக்கு சொன்னாருன்றதையும் இயேசு சொல்றாரு பாருங்க. தள்ளுதற்சீட்டு எழுதி நீ பிரிஞ்சிடலாம், அதாவது இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற சட்டம், இன்னும் பல சட்டம்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை வாண்டடாக கொடுக்கல. உங்கள் மனைவி சூனியக்காரியாக இருந்தாலும், உங்கள் மனைவி ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் மனைவி கூட தான் வாழ்ந்தாகணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் இப்படியே சொல்லுவோம், உன் பொண்டாட்டி சூனியக்காரியாக இருந்தாலும், உனக்கு சூனியம் வச்சாலும் நீ உன் பொண்டாட்டியை தான் நேசிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார் பொல்லாதவராக இருந்தாலும், உங்கள் வீட்டுக்கார் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவராக இருந்தாலும், உங்கள் வீட்டுக்காரை தான் நீங்கள் நேசிக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது மாறாத சட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இதுலேருந்து விளக்கமாக இருக்க முடியாது. அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடி அதிகமாக ஜெபிக்கணும். நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கை கசப்பாக மாறிடும். ஆனால் அவர் திட்டத்துக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சண்டை சச்சரவு ஒரு காலத்தில் வரதான் செய்யும். குடும்பத்தில் சண்டை சச்சரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சண்டைக்கு அப்புறம் இன்னும் அதிகமான ஒரு உறவு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண சட்டம்னு நிறைய இருக்குது. 7 நாள் தள்ளி வச்சுருவாங்க. ஏதாவது ஒன்று தொட்டுட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பல்லியை தொட்டுட்டிங்கன்னா 7 நாள் தள்ளி வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு கர்ப்பம்பூச்சி தொட்டு, அந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? நிறைய இருக்குது நியாயப்பிரமாண திட்டம். அதெல்லாம் இப்போ செயல்படுத்தணுன்னா அதெல்லாம் கூடாத காரியம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சண்டே சர்வீஸ்னால் அழகாக டக்குன்னு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடி வர்றதுங்க ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டு வந்துடும், புறாவையாவது கொண்டு வரணும், மாட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், பலி செலுத்தணும், பல காரியங்கள் இருந்தது.
இப்போ எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் எல்லாத்தையும் விளக்கமாக விட்டது காரணம் தான் அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் தானே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, ஏன் நியாயப்பிரமாணத்தை கிழிச்சாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் செல்லா காசு ஆக்கலை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து பலியானதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. ஒரே ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினான்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் யாராலும் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. பவுல் எழுதுறாரு அந்த ரோமருக்கு அழகா, நீ நியாயப்பிரமாணத்தில் இருந்தேன்னா நீ உன்னால ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நியாயப்பிரமாணம் இல்லைங்க, விசுவாச பிரமாணத்தில் நீ இருக்க. இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சார்ன்ற விசுவாசம் இருந்தா, எனக்காக உயிர் தெழுந்தார்ன்ற விசுவாசம் இருந்தா, எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்ற விசுவாசம் இருந்தா, நீ விசுவாச பிரமாணத்தில் உன் வாழ்க்கையை ஓட்டலாம். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அப்ப தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டா கிழிந்ததற்கு என்ன காரணம்? நியாய பிரமாணம் நிறைவேறினது. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். அது நியாய பிரமாணம் நிறைவேற்றல். ஆண்டவர் கொடுத்த எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடிஞ்சிச்சுன்றதுனால கிழிச்சிட்டார். ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் பாருங்க. அந்த முடிந்ததுன்ற வார்த்தையில கிழிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ரெண்டு காரணத்தை நம்ம பார்த்தோம். ஆமென், ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து திரும்பமா. ஜீசஸ் என் மீது அன்பு கூர்ந்து கரங்களை உற்சாகமாய் பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பெருமெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரணங்களை பார்த்துட்டோம், இன்னைக்கு மூன்றாவது காரணம். ஆமென் சொல்லலாம். தேவன் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைச்சார், ஆதாம் ஏவாள். ஆமென். ஒரு ஆணும் பெண்ணுமாய் படைச்சார். ஆண்டவர் படைச்ச நோக்கம் என்னன்னா, தினமும் போய் அவங்களோடு கூட என்ன செய்வாரு? நீங்க இப்ப போட்டீங்கன்னா தினமும் அவங்களோட உறவாடுவார். ஆமென் சொல்லலாமா? பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் அவர்களோடு மனிதர்களோடு என்ன செய்தார்? உறவாடினார். நல்லா கவனிங்க. சர்ச்சில் அப்போ ஆமென் சொல்லாமா? ஆமென். காங்கிரிகேஷன் இல்லை, மியூசிக் இருந்துச்சா? பாட்டு இருந்துச்சா? ட்ரம்ஸ் இருந்துச்சா? கீபோர்டு இருந்துச்சா? இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எந்த மினிஸ்ட்ரியும் இல்லை, மனுஷங்களே இல்லை, அது வேற விஷயம். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் இருந்தது, என்னன்னா உறவு. ஆமென். தட்டலாமே கையை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இருக்க சர்ச்சில் காங்கிரிகேஷன் இருக்குது, ஊழியக்காரங்க இருக்குது, மியூசிக் இருக்குது, புகை இருக்குது, லைட் இருக்குது, கேமரா இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உறவு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். உறவு முறிஞ்சு போயிடுச்சுங்க. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும், ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? How is the relationship you have with the God? எப்படி இருக்கு உங்க உறவு?
உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, அப்பாவை பார்க்குறீங்க, பிள்ளைங்களை பார்க்குறீங்க, சகோதரிகளை பார்க்குறீங்க, உறவு ஓகே இருக்குது. பார்க்காத ஒரு அன்சீன் காட் இருக்கார்ல, அவர் உங்களோடவே இருக்கிறார்ல, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, அவரோட உறவு எப்படி இருக்குது? நினச்சாதான் அவரை பார்க்கறது. ஆடிக்கு ஒரு தடவை சில பேர் நாளைக்கு பாருங்க, இன்னும் இது வரைக்கும் வராதவங்களாம் நாளைக்கு பாருங்கள் சர்ச்சு நிரம்பி இருக்குதா இல்லையான்னு. உங்களுக்கு இடம் கிடைக்காது, அதனால சீக்கிரம் வந்துடணும். ஹல்லேலூயா. எல்லா சபையிலும் இந்த வியாதி இருக்குது. அது என்ன வியாதியோ தெரில. கொரோனா கூட சரியாக போச்சுங்க, இந்த வியாதி சரியாக போக மாட்டேங்குது. பண்டிகை கிறிஸ்தவர்கள். உறவு எங்கப்பா இருக்கு? நான் சொல்லட்டுமா, அந்த உறவு புதுப்பிக்கிறதற்காக தான் ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த உறவை, அந்த கிழிஞ்சு போட்ட அந்த உறவை புதுப்பிக்கிறதற்காக தான் இந்த மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழித்தார் என் தேவன். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஆடம் அண்ட் ஈவ் அவங்க வந்து இழந்து போன அந்த உறவை புதுப்பிக்கிறதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 26 28 வாசிப்போமா? 1 சாமுவேல் 15 26 28. சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டாரு, கீழ்ப்படியாமை என்ற பாவம். எப்படி ஆதாம் கீழ்ப்படியாம பாவம் செய்தாரோ அதே போல சவுல் முதல் மனிதன் ஆதாம் கீழ்ப்படியாம பாவம் செய்தான். முதல் ராஜா இஸ்ரவேல் ராஜா சவுலும் கீழ்ப்படியாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். ஹல்லேலூயா. முதல் ஆதாம் தள்ளப்பட்டு இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்தது போல, ஆமென். அதே மாதிரி முதல் சவுல் தள்ளப்பட்டு இரண்டாவது ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அந்த தாவீதின் சிங்காசனத்துல தான் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இவங்களை புறக்கணித்து தள்ளினதுக்கு அடையாளமா என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வசனம். போகும்படி திரும்புகிற போது சாமுவேல் தான் சவுல தீர்க்கதரிசி, அவர் தான் ராஜாவாய் சவுலை அபிஷேகம் பண்ணினவர். சாமுவேலுக்கு அடங்கி இருக்கணும். இவர் சாமுவேலுக்கு முன்னாடி இவரே பலி செலுத்திட்டாரு. யாரு? ராஜா. சில பேருக்கு பணமும் பதவியும் வந்தா கால் என்ன செய்ய மாட்டேங்குது? கீழே நிற்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இதான் பேசிட்டு வந்தோம். ஏதோ கார் வந்து மேலே ஓடுமா, சீலிங்லேயே போகுமா. அந்த மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் பாராட்டு கேட்டுட்டா கால் என்ன பண்ண மாட்டேங்குது? தரையிலேயே நிற்க மாட்டேங்குது. ஒரு ஸ்டெப்பு மேலே தான் நடக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கீழே நடக்கணும்னு தோணலை. இதனால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர். யாராவது உங்களை பாராட்டினாங்கன்னா ஜாக்கிரதை. அது பெரிய ட்ராப்பு, பிசாசு வச்சிருக்கிற ட்ராப்பு. உங்களை பாராட்டணும்னா ஒருத்தர் தான் பாராட்டணும், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நீ குட், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய் அநேகத்துல உன்னை அதிகாரியை மாற்றுவேன்னு கர்த்தர் உங்களை பாராட்டணும். ஆமென். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரியேன்னு பாராட்டணும். அதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். மனுஷங்க பாராட்டும் போது ஜாக்கிரதை. பக்கத்துல சொல்லுங்க வார்னிங். சொல்லுங்க வார்னிங். சத்தமா சொல்லுங்க வார்னிங். ஒரு ரெட் லைட் எரியணும். யாராவது பாராட்டிட்டாங்கன்னா போதும், ஒரு ஒளிவட்டம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உறவு என்ன நடக்குதுன்னா, சவுலுக்கு தலகால் புரியலை. சாமுவேல் பண்ண வேண்டிய வேலையை துணிகரமாய் சவுல் செஞ்சிட்டான். அதனால தான் தாவீது அழகா ஜெபிப்பார் பாருங்க. துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். 51 சங்கீதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆமேன்னு சொல்லலாமா? சில வேலையில் துணிகரமாக நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆண்ட சமூகத்தில் இருக்கிறது நல்லது, இருக்கிறதுனால துணிகரம் வந்துடக்கூடாது நமக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகி கொள்ளுவோம். ஹல்லேலூயா.
ஸோ கீழ்ப்படியாததுனால சவுல் தேவன்கிட்ட வந்து புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். அந்த கீழ்ப்படியாத அதுக்கு அடையாளமா நடந்தது 27ஆம் வசனம். வாசிங்க. சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அப்படியே அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா காலில் விழுந்திருப்பாரு. காலில் விழுந்து போகாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து பிடிச்சிக்கிட்டாரு பாருங்க. வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சது. அது கிழிந்து போயிற்று. அது கிழிந்து போயிற்று. அடுத்த வசனம். கிழிஞ்சு போன உடனே சாமுவேல் சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு, இன்னைக்கு எப்படி என் சால்வை என் ட்ரெஸ்ஸை கிழிச்சியோ அதே போல உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சு போட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், உன் தோழனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த வசனம் வரும். அதுதான் தாவீது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை கிழிச்சோன்னு சாமுவேலுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. சும்மா நடந்த தற்செயலாக நடந்தது இது. அவர் திரும்புறாரு, இவர் சால்வை பிடிச்சிட்டு இருக்காரு, சால்வை கிழிஞ்சிருச்சு. அவர் என்னை விடு நான் போகிறேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகிறாரு, சால்வை கிழிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. சாமுவேல் வெளியில தான் கோவமாக நடிக்கிறாருன்னு சொல்லி வெளில கோவத்தை காட்டுறாரு, ஏன்னா கர்த்தருடைய கோவம். ஆனா உள்ள சவுலுக்காய் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனசு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் சவுலுக்காய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சாமுவேல். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஊழியக்காரங்களை அசட்டை பண்ணிட்டு போயிடுவீங்க, கீழ்த்தரமாக நினச்சிட்டு கூட போயிடுவீங்க. ஆனால் ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ அவன் சொன்னா, நீ கிழிச்சிட்டல, அதே மாதிரி உன் ராஜ்யபாரத்தையும் கர்த்தர் என்ன செய்தாரு? கிழிச்சு போட்டார். உறவு கிழிஞ்சிச்சாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு அங்கே சாமுவேலோடைய சால்வை கிழிஞ்சதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் சவுலுக்கும் இருந்த உறவு கிழிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னைக்கு இறந்தாரோ அந்த மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சீலை கிழிந்ததுனால உறவு மலர்ந்தது. மீண்டுமாய் உறவு மலர்ந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆதாம் ஏவாள் விட்டு போன அந்த உறவை இரண்டாவது ஆதாமாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பலியானதுனால அந்த உறவு புதுப்பிக்கப்படும்படி இன்னைக்கு அந்த திரைச்சீலை கிழிந்தது. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக கேட்குற இந்த ஸ்கிரிப்சர், இந்த காரியங்கள் மிகப்பெரிய வெளிப்பாடு. ஆமென். பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட ஆண்டவர் கொடுத்தாரான்னு தெரியல, ஆண்டவர் அடியோர்கள் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததற்கான 3 காரணங்களை கர்த்தர் நம்மோடு கூட அழகாய் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல பார்த்தோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்போ நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் தேவனை இன்னைக்கு ஆராதிக்க இன்னைக்கு பாடணும்ல. என்ன பாடணும்? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். இப்படி பாடுறதுக்கான அந்த கிருபை நமக்கு இருக்குதுன்னா அந்த திரைச்சீலை கிழிந்ததுனால. ஹல்லேலூயா. நம்ம ஈஸியா நீங்க பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறேன், அந்த திரைச்சீலை கீழேனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. சபையை ஆண்டவர் முன்குறித்ததுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாகி சபையில பரிசுத்த ஸ்தலம் இல்ல மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் ஒண்ணு, வா எவ்ரிபடி கம். அன்னைக்கு எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏத்தணும், அங்க அழாதவங்க எல்லாம் இங்க வந்தவனும் அழுதுட்டீங்க. ஏன்னா அந்த இம்பாக்ட் வேற. ஆமேன்னு சொல்லலாமா? பிரசனம் வேற. ஏன் முன்னாடி உட்காரணும்னு சொல்லணும்னா தேவ பிரசனம் அப்படியே இறங்கும். முன்னாடி உட்காரும் போது அப்படியே அதை ரிசீவ் ஆகும். பின்னாடி உட்காரவங்களுக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆகும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியை நினைச்சு அங்கேயே நினைக்கிற பரிசுத்த தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். இங்க பரிசுத்த ஸ்தலத்துல ஊற்றப்படுகிற அபிஷேகம் வல்லமை அந்த நதியாய் அப்படியே பாய்ந்து போகும். பாருங்க, ஒவ்வொருவரையும் நிரப்பும். முன்னாடி இருக்கிறவங்க இன்னும் அதிகமாய் நிரப்பப்படுவாங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திரைச்சீலை கிழிந்தது
பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இணைஞ்சிருச்சு. ஆமென். ஆமென் சொல்லலாம். யார் வேணா ஏறி ஆண்டவர் சமூகத்தை நிற்கிறதுக்கான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்காரு, கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம், நியாய பிரமாணம் நிறைவேறினது. ஆமென் சொல்லலாமா? திரைச்சீலை கிழிந்ததுனால நியாய பிரமாணமே இனி இல்லை, நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு எனக்கு இருக்கிறது எல்லாமே விசுவாச பிரமாணம் மாத்திரமே. இயேசு எனக்காக மரித்ததுனால, திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுனால. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், திரைச்சீலை கிழிந்ததுனால வந்தது என்னது, உறவு. பிலிப்பியர் ஒரு வசனம் மாத்திரம், பிலிப்பியர் 3:10 வாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி நானும் அந்த மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். போதும், ஒரு ஆமீன் சொல்லலாமா? இந்த மற்ற காரியங்களாம் விட்டுருங்க, அந்த ஒரு லைன், 3வது லைன் மட்டும் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, டு நோ, அறிகிறதற்கு. அவர் எப்படி பாடுபட்டார், அந்த பாடுனால எனக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சிருச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட கிடைச்சிச்சுன்றதை அறிகிறதற்கு. நம்ம நினைக்கிறோம் முட்டி போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் வருவாரு, அப்பதான் ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்கிறோம். இல்ல, நீ மனசுல நினைக்கும் போதே உன் ஜெபத்தை கேட்பாரு. நீ யோசிக்கிறதுக்கு முன்னதாகவே, முழங்கால் படியிடும் முன்னதாகவே உன் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அவர். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். நிறைய நேரம் ஆண்டவரை பத்தி நம்ம எப்படி நினைக்கிறோன்றதே பெரிய வித்தியாசமா இருக்கு. அவர் எப்போதும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நினைப்போம் இதுதான் நம்ம கரெக்ட், இப்படிதான் நம்ம செய்யணும். இல்லை, ஆண்டவர் மாத்திடுவார். அவர் போக்கில் போங்க. நம்ம விருப்பத்தை இல்லை, அவர் விருப்பம் நிறைவேறும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாடுகளின் ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டது சாதாரண விஷயம் இல்லை. மக அழகா வர்ஷிப்பில் சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பாட ஆரம்பிச்சது எப்போனா, கெத்செமனே தோட்டத்தில். முதல் நாள் ராத்திரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்படிலாம் பாடுபட போகிறோன்றதை ஆண்டவர் பிக்சர் போட்டு காட்டிட்டார், விஷனில் காட்டிட்டார். தோட்டத்தில் போய் எப்பவும் ஜெபிக்கிறவர் தோட்டத்தில் போய் எல்லாரையும் தனியாக நிறுத்திட்டு அவர் மட்டும் போய் அழறாரு, அழுது ஜெபிக்கிறாரு. மனுஷனை போல தான் ஜெபிக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க அவர் தேவனுங்க, அதனால் அவருக்கு வழியே தெரிஞ்சிருக்காது. இல்லை, அவர் மனுஷனாக இருந்ததுனால தான் அழுதாரு. அவர் மனுஷனாக இருந்ததுனால தான் அவர் வேர்வை ரத்த துளியாக வெளியில் வந்தது. ஹைப்பர் டென்ஷன். இது வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி ரத்த துளி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி பல கோடி ரூபாய் லாஸ் ஆனது, ஒரே நாளில் லாஸ் ஆனதை கேள்விப்பட்டோன்னே அவன் வேர்த்ததில் ரத்தம் நாளை வெடித்து ரத்தமாக வந்துச்சான் வெளியில். ஸோ இட்ஸ் அ மெடிக்கல் டெர்மினாலஜி. அது உண்டாகும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக ஆகிறதுனால வருகிற ஒரு காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ரத்த துளி, முதல் ரத்த துளி வெளிவிட்டது வேர்வையில். அவ்வளோ ஒரு டென்ஷன். எப்படி நம்ம இந்த மரணத்தை எடுத்துக்க போகிறோம்? நல்லா யோசிங்க. அவ்வளோத்தையும் தாங்கிட்டார் ஆண்டவர். எப்படி தாங்க போகிறோம்? எப்படி அடியை தாங்க போகிறோம்? ஒரு சின்ன கீரலை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் ஆண்டவர் அடித்த அடி என்னென்னா, இப்போ சப்போஸ் இஸ்ரவேலர் அவங்களுக்குன்னு ஒரு போர் சேவர்கள் இருப்பாங்க. காய்பா, அண்ணா காய்பா, அவங்களுக்கு இருக்கிற போர் சேவை, ஆசாரியனுக்கு இருக்க போர் சேவர்கள் அடிச்சிருந்தா 36 அடி தான் அடிக்கணும் ஒரு கைதியை. 36 அடிக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஏன்னா அவன் செத்து போயிடுவான். அதனால் இவங்க கொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, ரைட்ஸு இல்லை. ஆனால் ரோமர் போர் சேவர்கள் எத்தனை வேணால் அடிக்கலாம், அவங்க கொல்றது கூட அவங்களுக்கு என்ன உண்டு, ரைட்ஸ் உண்டு. அதனால தான் அண்ணாவும் காய்பாவும் ரோம போர் சேவர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கணும்னு மும்முரமாக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிலாத்து பார்த்தாரு, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கணும். பிலாத்து தான் ரோம போர் சேவருக்கு ஹெட்டு. இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த குற்றமும் இல்லை. என்ன குற்றம் இவன் சுமத்தினானா, இவர் தான் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு குற்றமா? ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் என்னென்னவோ சொல்லிக்கிறாங்க. நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறான் எத்தனையோ பேர். அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுற முடியுமா? இப்போ எத்தனை பேர் நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்கலாம் அங்கங்கே நடமாடிக்கிட்டு தானே இருக்காங்க.
ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்காக கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, உள்ளே வச்சாங்க. அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, கொலை பண்ணணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அதுவும் என்ன மரண தண்டனை கொடுக்கணும்னு வெறித்தனமாக இருந்தாங்க பொறாமையினால். ஏன்னா அந்த குருத்தோலை ஞாயிறு போன வாரம் செலிப்ரேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி குருத்தோலை வச்சு ஜனங்க எல்லாம் அவரை பாராட்டி அவரை போற்றி அவரை ராஜாவாக்கணும் தீர்மானம் பண்ணாலும் இவங்களுக்குள்ளே பொறாமை, இவங்களுக்குள்ள எரிச்சல். இயேசுக்கு பின்னாடி இத்தனை ஜனங்க போகுதே அப்படின்னு எரிச்சல். நல்லா கவனிங்க. இயேசு கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பிலாத்து எப்படியாவது அவரை தப்பு வைக்கணும்னு அவங்க மனைவிக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து தப்பு வைக்கணும்னு பார்க்குறா. உடனே அவர் நினைக்கிறாரு, சரி நம்ம அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ரோம போர் சேவர்கள் கண்ணாபின்னான்னு அடிச்சிருவாங்க, ரத்த வெள்ளத்தில் பார்த்தாலாது இந்த ஜனங்க என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. அப்போ இயேசு விடுதலை ஆக்கிடலாம், கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி அவன் என்ன செய்தான், அடிக்க ஒப்பு கொடுத்தான். அந்த அடிக்க ஒப்பு கொடுத்த அந்த போர் சேவகர்கள் அவங்க யூஸ் பண்ண அந்த வார் எப்படி இருக்குன்னா, ஒரு வார் கைப்பிடி, அதில் 6 கயிறுகள் போகும். ஒரு வாரில் எத்தனை கயிறு, 6 கயிறு. அந்த 6 கயிறும் ஒரு இன்ச்சு தள்ளி முடிச்சா இருக்கும். ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச் தள்ளி முடிச்சா இருக்கும். அந்த முடிச்சில் 3 இருக்கும். ஒன்று ஈயத்துண்டு, எலும்பு துண்டு, இரும்பு துண்டு. கொக்கி மாதிரி இருக்குமா, ஷார்ப்பாக இருக்கும், எலும்பை ஷார்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அடிக்கும் போது ஒரு மனுஷனோட உடம்பை முழுசு சுற்றிடும். அதை எடுக்கும் போது ரத்தமும் சதையும் நரம் பிச்சுக்கிட்டு வெளியில் வரும். இப்படி ஒரு கோரமான அடியை தான் 36 அடி இல்லைங்க, பல 100 அடிகளை உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தாங்கினார். நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக, நீங்கள் செஞ்ச அக்கிரமங்களுக்காக, நீங்கள் பண்ண ஒவ்வொரு மீறுதல்களுக்காக, ஒவ்வொரு வார்த்தை இஷ்டத்துக்கு பேசின கெட்ட வார்த்தைக்கு, கெட்ட பழக்கத்துக்கு, கெட்ட எண்ணங்களுக்கு இயேசு கிறிஸ்து அடி வாங்கினார். நம்ம வாங்கியிருக்கணும். ஒரு அடி நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கொஞ்ச நேரத்தில் போட சொல்கிறேன். ஆனால் அதில் நடித்த ஒருத்தருக்கு தெரியாமல் லேசாக விழுந்துச்சான் அடி, தாங்க முடியலையா, துடிச்சு போயிட்டாராம். அவர் ஒரு ஏத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு நபர். அந்த அடியை வாங்கினோன்னே ஐயோ ஜீசஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாராம். எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? ஏன் அவளை அடிக்க ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுக்கறது போல இயேசு ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தப்படணுன்றதுக்காக. ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் எடுப்பாங்க, ரத்தம் அவ்வளோ இருக்குது. ரத்த தானம் பண்ணும் போது எவ்வளவோ லிட்டர்ஸ் கணக்கு எடுப்பாங்க. அதுக்கு மேலே ரத்தம் இருக்குது. எவ்வளோ ரத்தம் இருக்கோ அவ்வளோ ரத்தமும் வெளியில் வர அளவுக்கு அடிக்கப்பட்டார். வசனம் சொல்லுது, உழுத நிலம் போல் இருந்துச்சு முதுகு. உழுத நிலம் எப்படி இருக்கும், மேலும் பள்ளம்மா மேடும் பள்ளம்மா. ஒரு பிண்டம் மாதிரி தொங்குனாராம், ஒரு சத பிண்டம் மாதிரி தான் தொங்குனார். அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். அதனால பெண்கள் பக்கத்தில் பார்க்க முடியாது. அந்த காலத்து அந்த தண்டனையே அப்படிதான், நிர்வாணமாக்கி ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சு ஊருக்கு வெளில நிற்க வைக்க, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி. இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை உங்களுக்காக எனக்காக சகிச்சுக்கிட்டார். ஒன்று என்னன்னா அவமானம், நிந்தனை, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார். இன்னொன்று தரித்திரம். தரித்திரம்னா தரித்திரம் கொடுமை. ஏன் சகிச்சுக்கிட்டாருன்னா, நீங்கள் அந்த தரித்திரத்தில் இருக்க தேவையில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் அடிபட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக விட்டு கொடுத்ததுக்கு காரணமே நமக்கு எல்லாத்தையும் லகுவாக்கணுன்றதுக்காக தான். அவர் பசியில் துடிச்சார். ஒரு மனுஷனுடைய ரொம்ப மோசமான நிலைமை என்னன்னா, நிர்வாணம், பசி, அவமானம். இது 3த்தையும் இயேசு கிறிஸ்து தாங்கிக்கிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வெயிலில், வேகாத வெயிலில் அடிப்பட்டதோட அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு நடக்க வச்சாங்க. இப்போ பார்க்குற மாதிரி நல்லா செதுக்குன சிலுவை இல்லை, நல்ல சாயம் பூசின சிலுவை இல்லை. சும்மா ஒரு 2 மரம் குறுக்கால, இப்படி ஒரு மரம் குறுக்கால ஒரு மரம், அவ்வளோதான். 2 மரத்தையும் தோளில் எடுத்து கொல்கதா மலையில் ஏறும் போது 3 முறை கீழே விழுந்தார் தடுக்கி. அவரால் துமக்க முடியல. நல்லா 33 வயசு வாலிபன், நல்ல தடகாத்திரமாக இருக்கிற ஆள், அடிக்கிறான். அடி தலையில் முள்முடி. நீங்கள் சினிமாவில் இல்லைன்னா இதில் பார்க்குற மாதிரி இப்படி ஸ்டைலாக ரவுண்டாக சுற்றி முள்முடிலாம் இல்லை,
ஃபுல்லாக ஒரு ஹெல்மெட் மாதிரி முடி பண்ணி அப்படி தலையில் வச்சு ஒரு கோலில் அடித்தாங்களாம். 1.5 அங்குலம் அப்படியே உள்ளே இறங்கி, சின்ன சின்ன முள்கள் இருந்த இடம் அப்படியே உள்ளே இறங்கி ஃபுல்லாக ரத்தம். தலைவலிக்கும் போது நீங்கள் ஆண்டவர், அப்பா நீங்கள் எனக்காக முள்முடி சுமந்தீங்க, நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அந்த தலையில் இருந்த முள்முடி சுமந்ததுக்கு காரணம் சாபத்தை கர்த்தர் உடைக்கிறதுக்காக. ஆதாம் ஏவாள் சாபம் பண்ணும் போது முதல்ல முளைச்சது என்னன்னா முள்ளும் குறுக்கும் பூமியில் முளைச்சது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் முள்ளையும் குறுக்கையும் பூமியில் முளைக்க பண்ணலை. அவங்க என்னைக்கு பாவம் செய்தாங்களோ பூமியில் முள்ளும் குறுக்கும் முளைச்சது. அந்த முள்ளையும் குறுக்கையும் தலைமையில என் தேவன் சுமந்து சாபத்தை உங்களுக்கு விலக்கி மீட்டு கொண்டு, இன்னைக்கு எத்தனையோ சாபங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். மூதாதையருடைய சாபம் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். எவ்வளோ ஜெபிக்கிறோமே, எவ்வளோ ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றோமே, ஏன் இந்த சாபம் போகலை நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், இதை விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுங்க. சாபமான முள்முடியை தலைமையில் சுமந்தீரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நான் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்துல. அப்பா நீங்க சாபமான முள்முடியை தலைமையில சுமந்தீர, எங்க வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை, இருந்த சாபங்களை கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்துல. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உண்மையா அதை சொன்னீங்கன்னா கர்த்தர் அதுக்கு உரிய பலனை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவ்வளோத்தையும் அவர் அனுபவிச்சுட்டு கொண்டு வந்து கொல்கதா மலையில் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சீட்டு போட்டு வசனம் சொல்கிறது மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதை கிழிக்காமல் சூப்பரான ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த மரத்தை அடித்து இவ்வளோ பெரிய நெயில், இவ்வளோ பெரிய ஆணி, அதை கையில் ஒரு ஆணி, கால்களில் ஒரு ஆணி, 3 ஆணியில் தொங்குற அளவுக்கு ஆண்டவரை சிலுவையில் அடித்தாங்க. எப்படி தொங்க விட்டாங்கன்னா, முதல்ல கீழே படுக்க வச்சுருவாங்க, சிலுவை படுக்க வச்சு மனுஷனை வச்சு கரெக்டாக இங்கே இந்த இடத்துல அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வழுகி போயிடாமல் இருக்கும். இங்கே காட்டியிருப்பாங்கல்ல, ஆனால் இங்கே அடிக்கலை. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இங்கே தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 2 எலும்புக்கு நடுவில் அடிப்பாங்களாம். அப்போது இந்த சைடில் கரெக்டாக வச்சு அடிப்பாங்களாம், எலும்புக்கு படாமல் அடிப்பாங்களாம். அப்போது எடுத்துக்கிட்டு போகாத அளவுக்கு ஒரு கேப் இருக்குது, 2 எலும்புக்கு ஒரு கேப் இருக்குது, அதில் அடிப்பாங்களாம். ஆனால் நரம்பு உள்ளே பிச்சுக்கிட்டு தான் போகும். நரம்பு வலியெலாம் தாங்கவே முடியாது. ஆணி அடிக்கும் போது எவ்வளோ துடிச்சிருப்பார். 3 ஆணி கால்லையும் ஆணி, காலை 2த்தையும் ஒன்றா வச்சு ஒரு ஆணி அடித்து திருப்பி அப்படியே குப்புற போடும் போது உயிரே போயிருக்கோம். அப்படியே அவ்வளோ வேதனை. அவர் முகமெல்லாம் கீறி, முகத்தெல்லாம் காரி துப்பி, முகத்தெல்லாம் அவங்க சரைச்சு, அவர் விரும்பப்படத்தக்க முகம் இல்லை, ரொம்ப அழகானவர் சொல்லு வசனம் சொல்லு, 10,000 பேர்களிலும் சிறந்தவர். ஆனால் அந்த கோரமாக அந்த முகம் மாறி, ஏன்னா தலையில் முள்முடி, எல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம், ரத்தம் முழுசாக எங்கேருந்து ரத்தம் வரணுமோ எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் வந்துருச்சு. இப்போ திருப்பி குப்புற போடும் போது போட்டு தான் அதை முடுக்குவாங்க. அந்த ஆணியை முடுக்கி அதுக்கப்புறம் குழியை ஒன்று தோண்டி குழியில் வச்சு 2 பக்கமும் நிற்க வைக்கிறதுக்குள்ளே ஆடும் குலுங்கும், கையெல்லாம் ஆடும். அடித்த ஆணி அடித்த அந்த ரணம் பயங்கர வேதனை, பயங்கர வேதனை, சொல்ல முடியாத வேதனை. நான் சொல்லட்டோம், அந்த 3 ஆணியில் தொங்கலை, ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச அன்பில் தொங்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொங்குனது அந்த 3 ஆணியில் இல்லை, உங்கள் மேலே வச்ச அன்பு. சொல்லுங்க, என் மேலே வச்ச அன்புல தான் அவர் தொங்குனார். ஆமேன்னு சொல்லலாமா? இதை உணர்கிறதாங்க ரட்சிப்பு. இது என்னைக்கு உணர்றீங்களோ, எனக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, எனக்காக, இட் இஸ் ஃபார் மீ, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, நீங்கள் உணரும் போது தான் ரட்சிப்பு உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் அவ்வளோ வேதனையை, அந்த மண்ணும் சேரும் சகதியும் வேர்வையும் ரத்தமும் சேர்ந்து அவர் முகத்தில் சேறு பூசின மாதிரி தான் எடுத்து நிற்க வச்சாங்க. அவ்வளோ அடி, அவ்வளோ ரணம். 6 மணி நேரம் இந்த வெயிலில் தொங்கினார். ரத்த காயத்தோடு வெயிலில் போக முடியாது, வெயில் எரியும். ஆனால் அவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியோன்னு சொன்னாருன்னா, ஹல்லேலூயா. எத்தனை அதிக அன்பு, எத்தனை அதிக அன்பு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்களை மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவரே பாவங்களை மன்னியும் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது மன்னிக்க மாட்டாரா? நிச்சயம் மன்னிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் மேலே வச்ச அன்புனால தான்
அந்த அந்த முகம் வந்ததுனால தான் இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டார்ல. ஏன்னா சர்வலோகத்தின் பாவம் அவர் மேலே இறங்கும் போது அவரால் சகிக்க முடியல. அவரால் சகிக்க முடியாம கத்துனார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். பாவத்தை பாராத சுத்த கண்ணார். அது வரைக்கும் ஆண்டவரோட இருந்த கனெக்ஷன், அடிப்படும் போதெல்லாம் ஆண்டவரே பிதாவேன்னு சொல்லியிருப்பாரு, அப்படியே தாங்கியிருப்பாரு. வாழ்க்கையில் சில வேதனையில் கடந்து போகும் போதெல்லாம் நான் அவரோட கல்வாரி காரியத்தை நினச்சி தான் வெற்றி சிறந்தேன். அவர் அடிப்பட்டதெல்லாம் நீங்கள் தாங்கினீங்களே ஆண்டவரே நினச்சி தான் என்னால் வெளியில் வர முடிஞ்சுது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் தாங்கிட்டார். ஆனால் பாவத்தை கொடுத்தோன்னே அவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஒரு மாடு அடிக்கப்படும் முன்னாடி ஒரு ஆடு அடிக்கப்பட முடியாது. எல்லாரும் அது மேலே கை வச்சு, யார் பாவம் செஞ்சாலும் அது மேலே கை வச்சு, என் பாவம் இந்த ஆட்டுக்குள்ளே போவதாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாடுகளை போவதாகன்னு சொல்லிட்டு அவன் கை எடுத்துருவான், விட்டுவாங்க. அந்த மாதிரி முழு பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே சுமந்து சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமக்கிற ஆட்டுக்குட்டினா சாதாரணதில்லை. அவ்வளோத்தையும் சுமந்து தான் சொல்றாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டி. பிதாவாகிய தேவன் அன்னைக்கு அவரை கைவிட்டதுனால, அன்னைக்கு அவர் மரித்ததுனால இன்னைக்கு நீங்களும் நான் அவருடைய சமூகத்துல சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கோம், அன்புல இணைக்கப்பட்டிருக்கோம். கயிறுனால, அன்பின் கயிறுனால உங்களை பிடிச்சு இழுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அவருடைய அன்பின் கயிறுங்க சாதாரணது. அவர் ரத்தம், அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது போடுங்களேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகள் சாதாரணமானதல்ல. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். செத்தவுடன் தலை சாயும், ஆனா இயேசு கிறிஸ்து தலை சாய்த்து ஜீவனை விட்டார். பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மனசார தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவே